திஷா வாங்கி திஷா திஷா மாமா திஷா 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 சிந்து தேசுங்க அது சொல்ல திஷா மாமா நான் போய் பெல்ல மாட்டிக்கிட்டீங்க டேய் சிந்து தேசு சிந்து தேசு மகர என்ன அவருக்கு என்ன நீ சிங்கிட்ட பாத்துட்டு போய் போய் இப்படி வந்து பக்கவா அப்படியே டைவர்ட் அடியா சந்திரவதனமுக சந்திரவதனமுக சந்திரன் என்றால் என்ன தெரியாதுங்க சந்திரன் தெரியாதா எண்ணி ரெண்டு தெரிஞ்சுனா எண்ணி ரெண்டு தெரிஞ்சு அதே விதி சந்திரன் சந்திரன் அவரே சந்திரன் சந்திரன் என்றால் விண்ணிலே உலாவக்கூடியவன் அந்த சந்திரனை பூரண பௌர்ணமி என்று பார்த்தார் எப்படி இருக்கும் பார்க்கலையா ஆமா அவன் சொன்னீங்களா வெளிச்சமா இருக்கும் வெளிச்சமா இருக்கும் டேய் சூரியனும் வெளிச்சமாகுது சந்திரனும் வெளிச்சமாகுது இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியாது மகராஜா சூரிய வெளிச்சம் நல்லா 12 மணிக்கு என்ன பண்ணும் நல்ல வெயில் ஆயிடும் அது என்ன ஆகும் உடம்புக்கு சூடாய் போடும் அப்ப சந்திரன் அதே மாதிரி பரபரன்னு இருந்தாங்க அதான் சந்திர வதனம் வதனம் என்றால் அழகு அழகு சந்திர வதனம் உங்க சிந்துமதி தந்தை சிந்துமதி வஜரம் ஏன் அவரு கூப்பிடுறேன் சிக்ஷவா பயம் சிக்ஷவா பயம் இந்த மாதிரி சும்மா பயப்படுறது நம்பவே கூடாது சும்மா பயமாகுதுன்றது நம்ப கூடாது ஏங்க பயந்துட்டு இப்ப 2 பேர் நின்னுக்கிறாங்க என்ன டேய் அப்பேர்பட்ட சிந்துமதி குமாரனார் நான் யார் தெரியுமா யாரு சந்தருக்கு தந்தை சந்தனா தெரியுமா முருகு தானே நங்கினக முருகு தானே வா முருகு தானே வா முருக பெருமான் சுப்பிரமணிய கடவுள் சம்பளம் வரப்பின்னே அவர் கூட வாங்கி தான் இப்ப வாதியார வந்துக்கிறாரு யாரு உனக்கு மேல வாங்கிதான் வாத்தியார வந்துக்கிறாரு தெரியுமா அதனால இப்ப உடம்பு உடல்நிலை சரியில்லை அதனால அவர் அடிக்கூடாதுன்னு கம்மிக்கிறாரு இல்லைன்னு சொன்னா முருகப்பெருமான் தண்டாயுதபாணி இப்படி பல பேர்களை கொண்டு சுப்பிரமணியனுக்கு தந்தை யாரு முருகனுக்கு அப்பா யாரு மகாவிஷ்ணு அருமையா சொன்ன அழகா சொன்ன அதுவேதான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவா பார்த்தாலே பயமாக்குது நான் 2 கண்ணையும் மூடுகிறேன் சிவன் சிவன் அந்த சிவனை தினம் தினம் பூஜை செய்யக்கூடியவர் என் தந்தை சிந்துபதி கந்தன் தலையளித்த இந்து வேணியன் பாதம் கருது திக்கு முஜவர நீரன் பெரிய வைத்தூரன் துரியனைக்கான அப்படின்னு சொன்னா சிவனை துதிக்கக்கூடிய அந்த சிந்துபதி குமாரன் நான் யார் தெரியுமா நீங்க சுத்தம
இன்னைக்கு என்ன அம்மனுக்கு திருவிழா? சுந்தரி அம்மன். கிராம தேவதையாக விளங்கும் சுந்தரி அம்மன் ஏழுமலையாருடைய பெருவிழை கொடுத்து கொண்டாடிய கிருஷ்ணாவூர் வாழ்த்து கட்டி இன்னும் கற்புதூர் மகாஸ்தலம் கருணீகம் கணக்கு காவல் வேங்காவல் மணியம் படாமணியம் புருஷிப்தாரர் ஊராட்சி மன்ற தலைவர் உபதலைவர் மெம்பர்கள் நாட்டாண்மை பெரியதனம் வெட்டுக்குடி கிராமம் கிராமமத்தன் கிராம அசோசி சேர்த்து கொண்டாடி கிருஷ்ணாவூர் வாழ்த்து கற்பிதம் இன்னும் கற்புதூர் மகாஸ்தலம் பேரும் புகழும் சீரும் சிறப்போடு நாடக மக்களுக்கெல்லாம் தாய்நாடாக விளங்கக்கூடிய கற்புதூர் மகாசலத்திலே கிராம தேவதையாக விளங்கும் சுந்தரி அம்மனுக்கு திருவிழா என்று சொல்லக்கூடிய பெருவிழாவை நடத்தி அம்மனை வானவேடிக்கை அலங்கார புஷ்ப அலங்காரம் அம்மனை வீதி உலா வரவழை செய்து நம்முடைய நாடக குழுவை கொண்டு வந்து நாடகமாக வைத்ததோடு அல்லாமல் நாடக மன்றத்தை ஆசீர்வதித்து கற்புதூர் கிராமத்தார் அனைவரும் ஒருங்கர சேர்ந்து இந்த நாடக குழுவுக்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அத்தகைய ஐயாமார்களுக்கு நன்றி, வணக்கம். முருகன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஒளி ஒளி அமைப்பாளர் முருகன் அவரால பாரதம் கூட 2-3 பாரதம் வாங்கி கொடுத்திருக்காரு. எங்க சாத்துமதுரை பக்கத்துல சாத்துப்பாளையம் அவரால் 2 வருஷம் போய் பாரதம் கட்டி வந்தார். நம் மீது அன்பு கொண்டவர் சவுண்ட் சர்வீஸ் ஓனர் முருகன் என்று சொல்லக்கூடிய ஐயா நம்முடைய எனக்காக 51 ரூபாய் அன்பளிப்பு அவருக்கு நன்றி, வணக்கம். என்னுடைய நாட்டிலே நுழைந்து செல்லுகிறது சிந்து நதி. கங்கா யமுனா கிருஷ்ணா கோதாவரி என்று சொல்லக்கூடிய நதியை கொண்டு சிந்து நதி வற்றாத நதியாக விளங்கக்கூடிய சிந்து நதி நுழைந்து செல்லக்கூடிய நாடு. அதை ஆண்டு வரும் நான் யார் தெரியுமா? சைந்தவன். என் பேர் என்ன? சைந்தவ பூபதி. நான் வருகிறேன் என்றால் என் ஆடை அவர்கள் எப்படி இருக்கு? ஜகன் ஜோலியா இருக்கு மகாராஜா. நீ நல்லா மாமூலா பேசுற மாதிரியே பேசுங்க, ஒண்ணுமே காய்க்குமே படாது. சரிதானா? மாமூலாவே பேசு, நான் என்ன சொல்ல மாட்டேன். மாதம் கட்டி பூசே மாறன தெரியாது. ரதி தெரியுமா? ரதி ஆம்பியா யாரு? அவன் பேரு தான் மாறன் பேரு. மன்மதனுக்கு மாறன் என்ற பெயர். இப்படி வா. அழகிலே சிறந்தவன் மன்மதன். அந்த மன்மதனே இந்த சைத்தவன் புறப்படுகிறான் என்றால் அவன் என்னை கண்டு அவன் கண் கூச வேண்டும். ஏன்? நமக்கு அப்பேற்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கு. நம்ம பின்னால ஆளு இருக்குது. வச்சுக்கோ. நான் எங்க இருந்தாலும் யாரோ வந்து கைலாசம் இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிற ஆளு இருக்குது. எல்லாம்
முதலாளி என் கையில் இருப்பது என்ன? வாளு. மந்திரமா? வாள். ஏய். எல்லா கையிலும் வாள் இருக்குது. ஆமா. இந்த வாளுக்கு என்ன பேரு? தெரியாது. என் பக்கம் வாட்டு. இந்த மந்திர வாளை கரத்திலே எடுத்தால் எனக்கு நிகர் எதிரிலே ஒருவர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வீரத்தை வளர்த்ததினாலே அதான் நான் முதல்லயே சொன்னேன். ஜெயித்தரசன் என்ற பெயர், அதனாலதான் எனக்கு ஜெயித்தரசன் பேரு. சண்டை என்று சென்றால் ஜெயம் என்றுதான் திரும்புவேன். அப்பேற்பட்ட மந்திரவாள் கரத்திலே இருக்கு, சபையிலே வந்திருக்கு. ஆனா நான் சொன்னேன் பேக்ரவுண்ட் சொன்ன என்ன தெரியுமா? என் மனைவி பேர் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. நான் எப்பேற்பட்ட ஆளு? ஏய், அவன் என்று சொல்லக்கூடிய எத்தனை நாடு? 56 நாடுங்க. 56 சாடுபா, எல்லாருக்கும் சாடுபா. விருதுநாடு மகாராஜா. 56 நாட்டுக்கு பேரரசு. யாரும் இருக்கக்கூடாது, ஒரே பொண்ணு இருக்கு, ஒரே பொண்ணு இருக்கு. சொத்து பத்தி எனக்கு ஒரு பார்த்தா பட்டா பெரிய இடத்துல என்னுடைய மனைவி யாரு? துர்ச்சாடை. 56 நாடு அஸ்தினாபுரத்துக்கே மறுப்புள்ளடா நானு. என்ன தனி சொல்லிக்கிறேன்? எதுல கொடுப்பீங்க? போனா நம்ம பெருமையை பத்தி கேளு. போன பின்னாடி சொல்றாங்க என்ன அத போறான் பாறா, அத போறான் பாறா. பெருவுட்டு மறுப்புள்ள. பெருவுட்டு மரம்புள்ள. மரும்புள்ள பெரிய மோஷன்ல பெரியவூடு பாக மரம்புள்ள. వంద మందికి చెప్పు குருட மரும்ப குரடம் பெருமும் போறான் நான் சொல்லுவேன். இது வேற சொல்றாங்களா? எங்க மாமனாருக்கு 2 கண்ணு தெரியாது, அதனால அதை வச்சு குரடம் பெருமும் அது ஒரு பக்கம். எவ்வளவு பெருமை இருந்தாலும் அதுல ஒரு சிறுமை இருக்கும். என் மனைவியார் துர்ச்சாடை என்று சொல்லக்கூடிய பெண்ணை வளர்த்து எங்கள் இருவருடைய சுகபாகத்தினாலே ஒரே ஒரு வேண்டு பேரன் பேத்தி எடுத்து கொண்டா நானு. தாத்தாடா தாத்தாவா? என்னுடைய மகன் கலந்தாரி. கலந்தாரி எங்க கொடுத்திருக்கு தெரியுமா? எங்கங்க? அர்ஜுனனுக்கு மல்லிக்கு பிறந்த புலேந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து. யாருக்கு? புலேந்திரனுக்கு. அந்த புலேந்திரனுக்கும் என் மகளாக விளங்கக்கூடிய கலந்தாரிக்கு பிறந்த ஒரு பிள்ளை. என் மேல பேர் என்ன தெரியுமா? சின்னார்ஜுனன். இப்பேற்பட்ட உன் யவுகத்துக்கு பேசுகிறீங்க தகுமா? எனக்கு போலாக்கீது மகாராஜா பேக்ரவுண்ட். என் பேக்ரவுண்ட் எப்படின்னா 4 பேருக்கு 10 கோட்டர் வாங்கி கொடுத்தாதான் என் பின்னாலே நிற்பாங்க. 4 பேருக்கு 10 கோட்டரா? ஆமா. அப்ப நான் குடிகார பையனா நானு? தண்ணி வாங்கி கொடுத்து ஆள சேர்க்கணும்னா போன் பண்ணா வந்துடுறாங்க. நேரம் பாட்டு வாங்கிட்டு மேல போறாங்க. சரி சரி சரி. அப்பேற்பட்ட வீரம் படித்தவன் நீ எங்கிருந்து வர்ற? நான் அத்திமாநகர்ல வரேங்க. இந்த பக்கம் போ. அஸ்தினாபுரமா? ஆமாங்க. அடடே எங்க மாமியார் வீடு. ஆமா ஆமா ஆமா. எல்லாம் கொஞ்சாங்க. ஏடா என்ன ஆச்சார விசேஷமா என்னடா? ஆமாங்க. என்னடா? யாரா ஐயோ என்ன அந்த தெருவுல தண்ணி போட்டுறாங்க. மச்சான் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன? அந்த காலத்துல இருக்கக்கூடிய திரௌபதியை
ராஜ்யத்திலே பேர் பாதி, நகரத்திலே பேர் பாதி, ரொக்கத்திலே பேர் பாதி, கஜானத்திலே பேர் பாதி தருகின்றேன் என்று தண்டவர் போடுறாங்க அந்த டைம்ல. சரி இப்ப சொன்னீங்க கோட்டர்னு சொல்லிட்டு மென்ன பொறுமை அவனுக்கு 2 குத்து அவன் நிறுத்து. எப்ப குத்து நிறுத்துறா? காசு இல்லைங்க. கை நீட்டு கொடுக்குறேன். ராஜாவியா வந்து துட்டு தாக்குறாரு. எங்கால காசு இல்லைங்க, நான் என்ன பண்ணுறேன்? டீ குடிச்சாவே ஒருத்தருக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான் நான் என்ன சரி, அவனை விட வழி தள்ளிட்டோம். நீ எங்கேயோ கூலி வேலைக்கு போய் வர்ற. ஆமா. நான் ராஜா அங்க உட்காந்துக்கிறேன். ஆமா. போடாங்க டேய் போய் ஒரு 4 டீ வைங்க. வாங்கிடுவேன். வடா வாங்கிடுவேன். கொடுக்குறேன். ஆமா. சாப்பிட்டுடுவேன். ஆமா. சாப்பிட்டு 4 கிளாஸ் அங்கே வச்சிருவேன். ஆமா. ஒரு டீ இன்னைக்கு என்ன விலை? 10 ரூபா. 10 ரூபாய். நான் அந்த பக்கமா பேசியிருப்பேன். ஆ. நீ கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆஹா. ராஜா துட்டு குடி டீ இன்னைக்கு காக்க முடியுமா? முடியாது. நீ கூலி வேலை செய்ய துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு போக வேண்டியதான். அப்பேற்பட்ட ராஜாடா நானா என்னால வந்து துட்டு கொடுக்க வேண்டிட்டு வரேன். கர்நாடக சரிங்க. ஏன் எத்த சொல்றான்னு கேளு. ஏங்க என்ன சொன்னாரு? பேர் பாக்கியா அனைத்திலும் பேர் பாதி. திரௌபதியை கொண்டு வந்து சேர்ப்பவருக்கு பேர் பாதி என்று தட்டுவரா புண்ணியமாக அறிவிக்கிறான். ஆமா. மைத்துனர் என்றால் டேய், ஏங்க பேர் பாக்கியா ஏங்க பேர் பாதி நாடு அடுத்தவனு போலாமா? உன்னாண்ட வேலை செய்யற வரலனாங்க. எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுங்க. ஏன் நாங்க போய் வரோம். திரௌபதி தாரா ஏன்னா நீ போனா கூட வந்துடும் திரௌபதி. அடா போடா இனி ஒருத்தருக்கு அந்த வேலை கிடையாது. விஷயம் தெரியாத மாதிரி நானே போய் சேர்றாங்க. விஷயமே தண்டோரா போற சமாச்சாரமே நமக்கு தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி நான் சும்மா போற மாதிரி போனோம். யானு கேளு மச்சான் கிட்ட. இவன் துட்டுக்கு ஆசைப்பட்டு வந்துக்கிறான் நினைக்க கூடாது. ஏன்னா மச்சான் மச்சான் ஆமா ஆமா. கொஞ்சம் அவனால கொஞ்சம் இதுவாக கூடாது. சரி புறப்படு 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 புறப்படு. கீழாரு மகாராஜா. கீர்றாரா? மகானுங்கிறாரு. சும்மா இருக்காரு. இருக்கின்றார். நான் இருக்காரா பாருன்னு தானே சொன்னேன். ஆமா. இருக்காருன்னு சொல்லணும். ஆ. கீர்றாருன்னு சொல்லக்கூடாது. சிம்மாசனம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். முகம் சந்தோஷமாகுதா? ஆமா. எதுனா வேதனை ஆகுதா பாரு. சோகமாதான் இருக்கின்றாருங்க. சரி உன் மச்சான் வந்துக்கிறாரு சொல்ல போய் சரிங்களா? ஒரு நேரம் போல இருக்காது. ஆமா. அவனுக்கு பொல்லாத கம்மிட்டிக்கு 100 பேரும் இவன் வந்தா கூப்பிட்டா நம்ம போட மாட்டோம். கொஞ்சம் கருவுங்குது அவனுக்கு. ஏன் அதுக்கு நம்மளே போய் அவன் வந்து கூப்பிட்டா ஆச்சு. ஒருவேளை வரலன்னா அந்த அவமானம் யாருக்கு வச்சு வரும்? உங்களுக்குதான். அதனால இதெல்லாம் யோஜனை பண்ணாத ஓடிக்கிறீன். சொல்றது நான் வாங்கிக்கிறேன். நானே போற மாதிரி போறேன். வா மாமா.
எங்க மாமா ஆமா அப்பேற்பட்டவர் அழைத்தார் என்றார் வெறுமன் இருக்கிறாமா மாமாக்களே, வைஷ்ணவரே, உங்கள் முகம் சொல்லியிருக்கிறது அற்புத சோதனை. அறந்த செந்தாமரை அந்த தாமரைகளா அந்த தாமரை எங்க இருந்தா மலர்ந்து இருக்கும்? தண்ணீர் இருந்தாலும் மறந்துகிட்டே இருக்கும். தடாகம் என்று சொல்லக்கூடிய குணத்திலே இருக்கும் பொழுது பார்த்தால் கல 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 என்று மலர்ந்து இருக்கும். ஆமா, அதே தாமரை பூ பிடிக்கு கரையில போட்டா என்ன ஆகும்? வாடி போயிடும். வாடி போகும். அந்த மாதிரி கலகலன்னு இருக்கிற எங்க மாமா முகம் இன்று வாட்டமா இருக்க காரணம் என்ன? அவரை கேட்டாதான் கேட்டு பாருங்களா அவரை கேட்டாதான் தெரியுங்க. நல்லா சாப்பிட்டாச்சு அவரை கேட்டாதான் தெரியும். சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன் எங்க மாமா கொஞ்சம் மாதிரி கேட்கிறாரு? ஒருவேளை எங்க மாமாவுக்கு எதிராளி ஆமா ஆமா பாண்டவர்கள் அவங்கதான் ஆள் இல்லையே. இல்லையா? 12 வனவாசம் போராண்டு அஞ்சாவாசம் காட்டு போட்டுட்டு காடி இருக்கோம். ஓட்டுகிறோம். இப்ப ஏன் அவர் வேதனை பண்றாரு? தெரியல எனக்கு கூட நானும் யோசனை பண்ணுங்க ஜோதினியே பண்ணிக்கிறியா? அங்கே பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம். மைத்துனரே, உட்காரியா? என்ன சமாச்சாரம்? எப்படி என்றால் காட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய பாண்டவர்கள் அன்னவருக்கு தேவியாக விளங்கக்கூடிய ஆமா, அந்த திரௌபதியை சரி 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 ஏதா பாண்டவரை அழைத்தார், சூதமாடினார், நாடு நாடு வரித்தார், 12 வனவாசம் போராட்ட அஞ்சாவாசம் ஆக பதிமூணு காட்டி போட்டாரு. ஆமா, இப்பயே அந்த பொம்பளை மேல பிடித்தாரு. எல்லாம் லவ் இருக்குதா? காதலிக்கிறாரா? ஆனா பாடுவாய் லவ்வுக்கு தாமே அந்த நாள் அந்த பேருக்கு அர்த்தமே தெரியாது. ஆசை கொண்டிருக்கிறார். இங்க வா இங்க வா, நீயே வா. அந்த திரௌபதி மீது ஆசைப்பட்டு சொல்லுகிறார். இங்க வா, அது ஆசை இல்லடா, இது உள்கருத்து வேற இருக்குது. இப்பவே 5 பொண்டாட்டி 5 ஆம்பியார கட்டிக்கிறான் அந்த திரௌபதி. அந்த திரௌபதி மீது 6வது ஆசைப்படுவானா? ஆசைப்படுறது இல்ல. அந்த திரௌபதியை கொண்டு வந்து அஸ்தினாபுரத்தில் சேர்த்து விட்டால் பாண்டவர் மறுபடியும் இந்த காலகத்தில் இருந்து நாட்டுக்கு வந்து அடி வச்சாங்கன்னா மறுபடியும் 13 வருஷம் ஓட்டலான்னு திருட்டி என்ன பண்ணிக்கலாம். அது சமாச்சாரம் தெரியாதா? டேய்
அதனாலே நாட்டிலே பாதி திரௌபதி கொண்டு வருபவருக்கு நாட்டினில் பேர்பதி, நகரத்தில் பேர்பதி, உப்பு சட்டி வரைவோடு பொக்கிஷத்திலும் பேர்பதி, எள்ளுக்காய் பிளந்ததை போல் அனத்தலையும் பேர்பதி. அவர் வீடு தண்டோரை கூட சொல்லிட்டுக்கிறேன். அவர் பொண்டாட்டி யார்? பொண்டாட்டி எவனா பேர்? நந்தவனத்துல அதெல்லாம் சரி. அதுல கூட சரி மச்சான் உட்காரு. ஏய் ஆரைக்கும் பாதி தரேன்னு சொல்றான். ஆமா கொடுக்குறேன்னா ஆசை, ஆமா ஆமா அடிக்கிறேன்னா பயம் பயம். இப்போ திரௌபதியை கொண்டு வருவவனுக்கு பேர் பாதி நான் போய் கொண்டாடுறேன்னு சொல்லலாம். ஆமா அப்பா சொல்லலாம், நான் கூட போய் கொண்டாடுறேன்னு சொல்லலாம். சொல்லிட்டேன்னு வச்சுக்க, மச்சாங்காரனுக்கு நாட்டு மீது ஆசை வந்துச்சுறான்னு நினைப்போம். அப்படி கேட்காத நான் போய் கொண்டாந்தேன்னு வச்சுக்கோ, நமக்கு என்னடா புரிய வச்சுனோம். ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா? இப்போ ஒரு பையனை கடைக்கு போடான்றோம். ஆமா கொஞ்சம் சும்மா போறானா? போக மாட்டாங்க. என்ன காரணம்? எனக்கு ஒரு ரூபாய் கொடுன்றான். எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா நான் போய் வர்றேன்றான். அப்படி இருக்கும்போது கார்த்திகை இருக்கு திரௌபதி ஒரு தைலம் பாட்டில் வாங்கி மாமா என் பேத்து 3 ரூபாய் கொடுத்தா உங்க ரூபாய் ஏன் கமிஷன். கமிஷனு அப்படி இருக்கு காலம். அப்படி இருக்குதான்னு சொன்னா நீ போய் சரிங்க வா, யார் போய் கொண்டு வந்தாலும் கொடுக்குறாங்க கேளு. யார் போய் சொல்லக்கூடிய 56 நாட்டு அரசர்கள் யாராகிலும் சென்று நாட்டிலே இருக்கக்கூடிய பாண்டவருக்கும் தேவையாக விளங்கும் அந்த சிறுக்கு திரௌபதியை கொண்டு வந்து என் இடத்திலே ஒப்படைத்தார். நாட்டில் பேர்பதி, நகரத்தில் பேர்பதி, அனத்தலையும் பேர்பதி. யார் கொண்டு வந்தாலும் தருகிறேன். யார் கொண்டு வந்தாலும் நாட்டிலே வாதி, நகரத்திலே வாதி, பத்திரே வாதி, சுகத்திலே வாதி, எல்லாத்திலையும் பாதின்னு சொல்றாரு. ஒருவேளை உங்க மச்சானே போய் கொண்டு வந்தா கொடுப்பியான்னு கேட்க. சரி ராஜா யார் போய் கொண்டு வந்தாலும் யாராகிலும் சென்று காட்டிலே இருக்கக்கூடிய திரௌபதியை எடுத்து வந்தால் அனத்தலையும் பேர்பதி. நீயே போய் எண்ணுவா. ஒரு வாயில மச்சான் போய் வந்தா ஐயோ என்னுடைய தந்தை புருஷன் அல்லவா? நமத்தானே தருகின்றேன். ராஜா என்னடா சந்தோஷமா வர இல்ல நீ போய் கொண்டு வந்தா அவனுக்கு கொடுத்துறாரா? உண்மையாவா? ஆமா பேர்பாதி. ஆமா கண்ட மாட்டியா? சரி இப்போ நானே போய் போய் மத்துறாரே. ஐயா இருக்கும் ஐயா இருக்கும் நான் சொல்வது மெய். பேர்பாதி கொடுக்குறீங்க. பேர்பாதி. இந்த பையன் என்ன சொல்றான்? நீங்களே தான் போய் கொண்டாடுறோம். எப்படி என்றால் நான் சென்றால் உலகத்திலே இல்லையா? என்ன சொல்றான்? நீ போய் கொண்டாடுறாங்க. போ
இதுக்குள்ள போய் கூட்டு வந்துடுறேன் நான் சொல்றேன். நமக்கு தானே சொத்து. ஏன்னா உன்ன நல்லதாய் போச்சு. நம்ம சொத்து நம்மளா இருந்தா நம்ம சொத்து நம்மளா இருக்கு. ஆனா பாய் சொத்துதான். சந்திரன் நம்ம சொத்து நம்மளா இருக்கு. நம்ம சொத்துதான். மச்சுனரே அது என்ன? அந்த பாண்டவர் ஐவரும் இந்த திரௌபதியை பகலெல்லாம் காடெல்லாம் சுத்தி வந்தாலும் இந்த பகல்ல வேலைக்கு போறோம். ஆமா. மேஸ்திரி வேலையோ இந்த கட்டட வேலையோ எந்த வேலைக்கும் ஒரு வேலைக்கு போறோம். போறோம். பகலெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் இரவிலே வந்து மனைவியை பார்த்த உடனே மனைவி அறுசுவையான போஜனத்தை கொடுத்து அன்பான வார்த்தையாடி பஞ்சனையிலே படுக்கிறாள் என்றால் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கீங்க. இந்த பகலெல்லாம் பட்ட கஷ்டம் மறந்து போகுது. படாட்ட போய் போகுது. அவன் பகல்ல வேலைக்கு போவாருங்க. அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி பசங்க இந்த 5 பேர் இந்த திரௌபதி வச்சு கொண்டாட்டம் போட்டுக்கிறாங்க. அந்த கொண்டாட்டமாய் கொண்டாட்டம் போட்டுக்கிறாங்க. அந்த பாண்டவர் திண்டாட்டப்பட ஆனா ஏன் கேளு திரௌபதிக்கு என்ன முறை? தங்கை. உன்னுடைய மனைவி தங்கை. தங்கை. ஆமா. பாண்டவருடைய மனைவி தங்கை. தங்கை. நானும் அவளுக்கு அண்ணன். ஆமா. அண்ணன் முறை தங்க முறை. தங்கச்சி போய் எடுத்தாரணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி? தங்கச்சி போய் கொண்டாடுறதுனா கஷ்டம் தான். காரி முடிவாங்கதான். காரி முடிக்க பார்த்தா சொத்து வருமா? வராது. வராது. அதனால வராது இல்லை. அதுக்காக யோசனை பண்ணணும். ஓய் மச்சுனரி நான் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். முருகாவேரடிக்கு மயிலேறி வரும் நம்மை போல் நாடகத்தில் அடித்தவர் நம் மீது அன்பு கொண்டவராக விளங்கும் கிருஷ்ணமூர்த்தி முதலியார். கிருஷ்ணமூர்த்தி முதலியார் என்று சொல்லக்கூடிய ஐயா சின்ன பையன் சொல்லுவாங்க. கிருஷ்ணமூர்த்தி முதலியார் சொல்லக்கூடிய ஐயா மாணவர் இந்த நல்ல நேரத்திலே எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். அதே ஐயாவானவர் இதே மேடையில் ஆடி பேரும் புகழும் பெற்றவர். நாடக மக்களுக்கும் கல்புதூர் மாநகரத்திலே உள்ள அனைவருக்கும் பிடித்தவர். காலம் சென்றவராக விளங்கும்
எனது மற்றொருவராக விளங்கக்கூடிய கட்டமைச்சு பாபு ஆசிரியர். யாரு? கட்டமஞ்சி பாபு ஆசிரியர். கட்டமைச்சு பாபு ஆசிரியர் காலம் சென்ற காரணத்தினாலே அவருடைய நினைவாக இந்த நாடக குழுவை ஆசீர்வதித்து கிருஷ்ணமூர்த்தி முதலியார் 101 ரூபாய் அன்பளி படித்திருக்கிறார். அவரும் அவர் குடும்பத்தார் சுகத்தோடு வாழ வேண்டிக் நானே அந்த திரௌபதியை கொண்டு வந்து உனக்காக ஒப்படைக்கிறேன். நீ போ. உட்காரியா? அப்படியா சொல்றியா? ஆமா, சரி போ. ஏடா, நான் போய் கொண்டாடுற திரௌபதி சொல்றேன். ஆமா, ஓய் உனக்கு கூட பேர் பாதி கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் பத்தியா திரௌபதி கொண்டாந்துட்டா இனிமே சரியா போச்சு. ஆமா, மாட்டிக்கு நாங்க கும்புரி எடுத்துட்டு வருவீங்க. இதுக்காக நான் இப்ப என்ன பண்றேன்னா நானே போறேன். நான் கேட்கறதுல நீ ஆன்னு சொல்லு. என்ன சொல்றான்? நான் புறப்பட்டேன் போலான்னு புறப்படுற காரணத்துக்கு உனக்கு என்ன உனக்கு என்ன லாபம் பண்றான் இவன்? எதற்கு அப்படி தெரிவித்தார்? ஒரு வேலை ஒரு பேர் பாரு நாடு கொடுத்தா சரி. யாரு நீ? என்ன சொல்றான்? யாருக்கோ பேர் பாதி கொடுக்குறேன்னு சொன்னாரு. கண்டோரா போட்டா யாரு வந்தாலும் பேர் பாதி நாட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீங்க போய் சும்மாவை போய் கொண்டாடுறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொடுத்தா என்ன? நீ வெங்காயம் என்ன? அதுதான் தெரிவித்தேன். சொல்லக்கூடிய 56 நாட்டு அரசர்கள் யாராகவும் சென்று ஒரு வேளையில் நீங்களே சென்றாலும் உங்களுக்கோ பேர் பதி ராஜ்யத்தை தருகின்றேன். எனக்கு கூட பேர் பாதியா? உனக்கு பேர் பாதியா? பேரும் பாதியா?